இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற படம் த உமன் இன் கேபின் 10. இது நெட்ஃபிளிக்ஸ்ல சுட சுட ரிலீஸ் ஆன ஒரு நல்ல படம். ஷிப்புக்குள்ளேயே இந்த படம் விறுவிறுப்பா இருக்கனால எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி, கதைக்குள்ள போயிடலாமா? நம்ம ஹீரோயோட பேரு லாரா. பிளாக் ஹோல்னு சொல்லுவாங்க. இவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட், ரொம்ப நல்ல ஜேர்னலிஸ்ட். காசுக்காக எதுக்காகவும் யாருக்கிட்டையும் விலை போகாத ஒரு ஜேர்னலிஸ்ட். இவங்க கண்ணு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணை நேற்று நைட்டு கொண்டுடுறாங்க. அதாவது லாரா கிட்ட அந்த பொண்ணு ஏதோ உண்மையை சொல்ல வர அதை சொல்லக்கூடாதுன்னு அவளை கொண்டுடுறாங்க. இது ரொம்பவே அவளை பாஸ் நைட்ல ரொம்ப பாதிச்சிருது. ஆனா லாரா அடுத்த நாள் காலையிலேயே தன்னோட வேலைக்காக ஆபீஸ்க்கு வரும்போது அவங்க ஃப்ரெண்ட், எதுக்காக நீ இப்ப ஆபீஸ்க்கு வர, கொஞ்ச நாள் லீவ் எடுத்துக்கலாமேன்னு சொல்ல, இல்ல என்னோட மூளை யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கும், எதை கொண்டு நிக்காதுன்னு சொல்லிடுறாங்க. சரி, அட்லீஸ்ட் வெக்கேஷனாவது போயிட்டு வாங்கன்னு சொல்ல, இல்ல அதுக்கு அவசியமே கிடையாது, ஏற்கனவே ஒரு ஷிப்புக்கு என்னை கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க. என்னது, ஒரு ஜேர்னலிஸ்ட் ஷிப்புக்கு கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்களா? ஆமா, அந்த ஷிப்போட ஃபவுண்டர் ஆனா ஒரு நோயாளி. அவங்க கேன்சர் ஃபோர்த் ஸ்டேஜ்ல இருக்காங்க. அவங்களால இனிமே உயிர் வாழ முடியாதுனோ, அதனால நிறைய கெஸ்ட்டை வச்சு அவங்களோட ஏதோ பார்ட்டி கொண்டா போடுறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம என்ன அவங்களுக்கு நிறைய நல்லா பிடிக்குமா, அதனால அவங்க ஹஸ்பண்ட் ரிச்சர்ட் தான் என்னை இன்வைட் பண்ணியிருக்காரு அந்த பார்ட்டிக்குன்னு சொல்றாங்க. சரி, போயிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட எக்ஸ் பாய்ஃப்ரெண்டோட பென் கால் பண்றாரு. அதை எடுக்க மறுக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட் லாரா, நீ ஏன் பென்னோட காலை எடுக்க மாட்டேங்கிறேன்னு கேட்க, இல்ல அவ என்னோட பிளாக், அதாவது கருப்பான கழுத்துகாலும் அவ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறாங்க. சரி சொல்லிட்டு இவங்க ஷிப்புக்கு போயிடுறாங்க. ஷிப்புக்கு போன பார்த்தா அங்க போய் பார்க்கும்போது எல்லாரும் பணக்கார தோரணையில இருக்காங்க. நம்ம கிளாராவை பார்த்து கொஞ்சம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, கொஞ்சம் சீன் போட ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன இவ ஜீன்ஸ் போட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு லேடி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஷிப்புக்கு இன்னைக்கு ட்ரெஸ் கோட் இல்லையோ என்னமோ அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ரிச்சர்ட் வந்துட்டு, இவங்க தான் நம்ம ஆனாக்கு ரொம்ப பிடிச்ச ஜேர்னலிஸ்ட் இவங்க அப்படின்னு சொல்ல, ஓகே அதனால இவங்க வந்திருக்காங்களா, ஓகே, ஆனா இவங்க இருக்கும்போது நம்ம நிறைய கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க பெண்ணை கூட பாக்குறாங்க. பென் அங்க ஒரு போட்டோகிராஃபரா வந்திருக்கான். இதை சொல்றதுக்காக தான் இவன் நம்மளோட லாராக்கு கால் பண்ணியிருக்கான். ஆனா லாரா அதை எடுக்க, அப்படியே போயிட்டு இருக்கும் போது லாராக்கும் பெண்ணுக்கும் கொஞ்சம் காதல் மலருது. அது மட்டும் இல்லாம இவங்க டின்னர், அதாவது நைட் டின்னர் ஜிகுன்னு ஒரு ட்ரெஸ் போட்டு வராங்க. ஜிகுன்னு ட்ரெஸ் போட்டு வந்தோம் எல்லாருமே இந்த மாதிரியே பாக்குறாங்க. யாராவது சாப்பிட்றதுக்கு இப்படி ஜிகுன்னு ட்ரெஸ் போட்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு லாராக்கு ஒண்ணுமே புரியல. காலையில தான் இந்த ட்ரெஸ் எதுவும் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு திருசாங்க. சரி, இப்ப நல்லா பார்ட்டி மூட்ல போவோம்னு பார்த்தா இப்பயும் நம்மளை பார்த்து ஏதோ சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஆனா பெண் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறான். சரி, அப்பதான் ஆனே ரொம்ப உடம்பு சரியாம இருக்கனால அவங்களால டின்னர் பார்ட்டிக்கு வர முடியாது போயிடுச்சு. அப்போ ரிச்சர்ட் என்ன சொல்றாருன்னா, ஆனைக்கு நீ கொஞ்சம் ரொம்ப உடம்பு சரியில்லை, நம்ம ஆனே நாளைக்கு நம்மளோட நம்ம ஜாயின் பண்ணிக்குவாங்க நம்ம ஆனே அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் எல்லாருமே ஓகேன்னு சொல்லிட்டு எல்லா கெஸ்ட்டும் கேட்டுக்கிறாங்க. அவங்க எல்லாருமே வந்த கெஸ்ட் எல்லாமே ஆனைக்கு சப்போர்ட் பண்ணி வந்த கெஸ்ட் தான். ரிச்சர்டுக்காக வந்த மாதிரி தெரியல. ஒரு சில பேர் மட்டும் ரிச்சர்டுக்காக வந்திருக்காங்க. டாக்டர், அதாவது ஆனையோட டாக்டர் ரிச்சர்டோட ஆளு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போதான் நம்ம ஹீரோயின் லாரா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு பிஏ வராங்க. அதாவது ஆனையோட பர்சனல் பிஏ ஒரு லேடி அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி ஆனே உங்களை பார்க்கணும் விருப்பப்படுறாங்க, நீங்க சாப்பிட்டுட்டு வரீங்களா அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு போறாங்க. போன ஆனே இவங்ககிட்ட நல்ல விதமா பேசுறாங்க, உங்களை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அங்க நிறைய புக்ஸ் கூட இருக்கு. 2 பேரும் நல்லா பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஆனே ஒரு டாக்குமெண்ட் மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் கொடுக்குறாங்க. அதாவது லாராவோட கையில கொடுக்குறாங்க. நீ இதை எனக்காக படிச்சு காட்டு, இதை தான் நான் கடைசி நாள்ல படிக்க போறேன், இதுலதான் இந்த அக்ரிமெண்ட்ல தான் நான் சைன் போட போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி பாக்குறாங்க. அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, தன்னோட சொத்து எல்லாமே தான் ஆரம்பிச்ச ஃபவுண்டேஷனுக்கு போயிடணும், தன்னோட ஹஸ்பண்ட் ரிச்சர்டுக்கு எந்த ஒரு பங்கும் இதுல கிடையாது அப்படின்னு போட்டிருக்கு. அப்படியான்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாங்க லாரா, நம்ம ஹீரோயின் லாரா. நீங்க ரொம்ப நல்ல மனசு கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனேவும் இந்த ஃபவுண்டேஷன் இருக்கிறதுனாலதான் ஹாப்பியா இருந்தேன், இதுக்கு மேல நான் இந்த சொத்தெல்லாம் அனுபவிச்சு நான் என்ன பண்ண போறேன், இந்த ஃபவுண்டேஷனுக்கு எல்லா சொத்தும் போயிட்டோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனே சொல்லிடுறாங்க. நாளைக்கா? ஆமா, நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆனே சொல்லணும். இவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு லாரா ரூமுக்கு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் நடக்குது. லாரா தூங்கிட்டு இருக்கும்போது கீழே இருக்கிற கேபின்ல ஏதோ ஒரு பொண்ணு அலற மாதிரி சத்தம் கேக்குது. யாரோ அவளை போட்டு தண்ணியில முக்குற மாதிரி ஒரு சவுண்டு கேக்குது. என்ன சவுண்டு அப்படின்னு தெரியாம இவங்க எந்திரிச்சு பார்க்கும்போது, இவங்க கரெக்டா எந்திக்கும் போது ஒரு பொண்ணை யாரோ தள்ளி விட்டுறாங்க. பீச்ல கடலுக்குள்ள தள்ளி விடுற மாதிரி ஒரு சவுண்டு கேக்குது. போயிட்டு இருக்க ஷிப்ல ஒரு பொண்ணு
அச்சச்சோ! ஓடிட்டு ஷிப்புக்குள்ள ஒரு பொண்ணு யாரோ கீழ விழுந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு லாரா கத்துறாங்க, பதர்றாங்க. அப்புறம் ஜன்னல் வெளிய போய் பார்க்கும்போது தான் யாரோ ஏதோ ஒரு அதாவது கையில வந்துட்டு ரத்த கறையோட யாராவது தடயம் வச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேபின் 10ல ஒரு தடயம் இருக்கிறது லாரா பார்க்குறாங்க. கரெக்ட்டா நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் கூப்பிட்டு எழுப்பி விட்டுறாங்க. கேப்டன் கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த மாரி ஒரு பொண்ணு விழுறத நான் பார்த்தேன்னு சொல்லிடுறாங்க. ஆனா யாருமே நம்ப தயாரா இல்ல. அது கேப்டன் அதாவது அது கேபின் 10ல இருக்க பொண்ணு தான் அப்படின்னு கரெக்ட்டா சொல்றாங்க. கேபின் 10ல யாருமே கிடையாது. எந்த ஒரு கெஸ்ட்டுமே வந்து கேபின் 10ல கிடையவே கிடையாது. இங்க இருக்க எல்லாருமே வந்து கெஸ்ட் தான். ஆனா கேபின் 10ல யாருமே நாங்க அலோ பண்ணலையே! யாருமே வரலையே! அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் போயிடுது. ஏன் அப்படின்னா, இவங்க காலையில பென்ன அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வேற ஒரு ரூமுக்குள்ள எதிர்ச்சியா வந்து நுழைஞ்சிருப்பாங்க. அந்த ரூமுக்குள்ள ஒரு பொண்ணு இருப்பா. ஹூடி போட்டுட்டு இருப்பா. அவளுக்கு ப்ரவுன் கலர் லாங் ஹேர் கூட இருக்கிறத அவங்க நோட் பண்ணியிருப்பாங்க. இத நோட் பண்ணி கரெக்ட்டா வச்சிருப்பாங்க. நான் தெரியாம வந்துட்டேன் சாரின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, நம்ம லாராவ பார்த்து பயந்துருப்பா. பயந்து உள்ளுக்கு போயிருப்பா. பாத்ரூம்குள்ள போயிருப்பா. சிங்க்ல ஏதோ தேய்ச்சு கழுவிட்டு இருந்திருப்பா. அப்ப அப்படியே போயிருப்பா அப்படியே. அத நல்லா நோட் பண்ணியிருக்காங்க லாரா. அப்ப வெளிய வரும்போது அது கேபின் 10ங்கிறதும் நோட் பண்ணியிருக்காங்க. அத அப்படியே சொல்றாங்க. இல்லன்னு இந்த மாரி காலையில ஒரு பொண்ண பார்த்தா கேபின் 10ல ஒரு பொண்ணு இருந்தா. பிளாக் கலர் ஹூடி போட்டிருந்தா. லாங் ஹேர் இருந்துச்சு. அவ ஆ ஃபேஷன்ல ஏதோ வாஷ் பண்ணிட்டு இருந்தா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. யாருமே வந்து இத நம்பற தயாரா இல்ல. சரி வாங்க நான் உங்களுக்கு அந்த ரத்த கறையாவது காட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ரத்த கறைய போய் காட்டும்போது அந்த இடத்துல லாரா பார்த்தா எந்த ஒரு ரத்த கறையும் கிடையாது. ரிச்சர்ட் வந்து டென்ஷன் ஆயிடுறாரு. என் கெஸ்ட் எல்லாம் பாதிக்குது. நாங்க எல்லாரும் தூங்க போறோம். நீ ஏதோ ஒரு கெட்ட கதை கட்டுருவ போல லாரான்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறாங்க எல்லாரும். லாராக்கு தூக்கமே வரல. ஆனா பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில தான் இவங்க பென்னி கிட்ட போய் பேசுறாங்க. பென் இங்க பாரு, மத்தவங்களுக்கு வேணா என்னைய பத்தி தெரியாம இருக்கலாம். உனக்கு என்னைய பத்தி தெரியும். நான் சொல்றது உண்மைன்னு நம்பு அப்படின்னு. இல்ல லாரா, நீ மனசால ஏதோ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்க. நீ பாதிக்கப்பட்டிருக்கன்னு எனக்கும் தெரியும். இவங்கலாம் பெரிய இடத்து ஆளுங்க. நீங்க சொன்னா கூட யாரும் எதுவும் நம்ப போறது கிடையாது. சோ இத அப்படியே விட்டுரு. ஒரு 3 நாள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நீ கிளம்பி போயிடலாம்ல. ஒருவேளை உண்மையிலேயே அப்படி ஏதாவது ஒரு பொண்ணு காணோம், ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்படின்னா, நீ வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். நீ கரைக்கு போனதுக்கு அப்புறம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். நீ இத பெருசா எடுத்துக்காத விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு பென்னி சொல்லிடுறான். சரின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஆனாலும் இவங்களுக்கு மனசுக்குள்ள ஏதோ தோணிட்டு இருக்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, கேபின் 8ல இருந்துட்டு கேபின் 10க்கு குதிக்கிறாங்க. ஏன்னா கேபின் 10ஓட டோர் இப்ப க்ளோஸா இருக்கு. சோ ஜன்னல் வழியா போறதுக்காக அங்க இருந்து ஓடுற ஷிப்ல இருந்து குதிச்சு ஒரு ஷூ வேற கீழ விழுந்துருது கடலுக்குள்ள. அப்படியே பயத்தோடயே குதிச்சு கேபின் 10க்குள்ள போயிடுறாங்க. அப்பதான் அவங்க நோட் பண்றாங்க. அந்த வாஷ் பேஷன்ல ஒரு ப்ரவுன் கலர் லாங் ஹேர் இருக்கிறத அவங்க நோட் பண்றாங்க. அந்த ஹேரையும் அவங்க எடுத்து ஒரு ஜிப்லாக்ல போட்டு வச்சிருக்காங்க. ஒரு ஆதாரமா இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க, இவங்க பண்ண தப்பு என்னன்னா, இவங்க பென்னு கிட்ட போய் காட்டுறாங்க அத. இங்க பாத்தியா, நான் சொன்னதை நீ நம்பலே இல்ல. இங்க பாரு, நான் கேபின் 10க்குள்ள போனேன். இத பார்த்தேன். இங்க பாரு, இந்த ஹேர் வந்து என்னோட ஹேரா? இல்ல இது யாரோட கேபின் 10க்குள்ள என்ன எடுத்தேன். இது யாரோட ஹேர்னு தெரியும் எனக்கு. நேத்து நான் பார்த்த அந்த பொண்ணோட ஹேர் தான். வா நான் சொல்லலாம் அப்படின்னு பென்னு வந்துட்டு செம்மையா கோவப்படுறான். இங்க பாரு, இங்க இருக்கவங்க பெரிய ஆளு, பணத்துக்காக என்னாலும் செய்வாங்க. சோ நீ கொஞ்சம் பொறுமையா இரு. நீங்க எதுவும் வெளிக்காட்டிக்காதன்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு லாராவும் அந்த ஜிப்லாக்க அவங்களோட ட்ரெஸ்குள்ளேயே வச்சு சுத்திட்டு இருக்காங்க. போற இடத்துக்குலாம் சுத்திட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க எல்லாம் சுத்தி பார்த்துட்டு ரிச்சர்ட்ட போய் சொல்றாங்க. இங்க பாருங்க, பென்னோட லேப்டாப்ல நான் ஒரு போட்டோ பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. பென்னோட லேப்டாப்ல நம்ம லாரா ஒரு போட்டோ பார்த்திருப்பாங்க. அந்த போட்டோல இருக்க பொண்ணு தான் அவங்க அந்த கேபின் 10லயும் பார்த்திருப்பாங்க. ஆனா அந்த போட்டோ வந்து 1 மாசத்துக்கு முன்னாடி மே மாசம் எடுத்த வச்ச பார்ட்டில இருக்கு. அவ வந்து உடனே வந்து லாரா வந்துட்டு சொல்லி காமிக்கிறாங்க. அந்த போட்டோ காமிச்சு, இங்க பாருங்க ரிச்சர்ட், நீங்க மே மாசம் ஒரு பார்ட்டி வச்சிருக்கீங்க. அதே பொண்ணு தான் இங்கேயும் வந்திருக்கா. இதே பொண்ணு தான் அங்கேயும் இருந்திருக்கா. நல்லா பாருங்க, இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. இல்ல எனக்கு யாருமே தெரியாது அப்படின்னு. பென் இந்த பொண்ணு யாருன்னு கேட்க, இல்ல எனக்கு வந்து ஒருத்தரை காட்டி பென் வந்து சொல்றேன், இவதான் அந்த பார்ட்டிக்கு என்னை கூப்பிட்டா நான் அங்கதான் போட்டோகிராஃபா பண்ணுவேன். அந்த பையன் இருந்துட்டு, இல்ல நான் நிறைய பொண்ணு நான் பார்த்திருக்கேன், இந்த பொண்ணு நான் பார்த்திருக்கேன், ஆனா யாருன்னு எனக்குலாம் தெரியாதுப்பா அப்படின்னு சொன்னேனே. அங்க ஒரு இருந்துட்டு, ஏன்டா நீ யாருக்கும் தெரியாம கூட்டு வந்துட்டியா கேட்க, இல்லையே நான் யாருமே கூப்பிட்டு வரலையே, கேபின் 10ல யாருமே வந்ததா யாருமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. லாரா மேலதான் இப்பயுமே தப்பா சொல்றாங்க. அப்போ எல்லாரும் வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க, இங்க பாரு லாரா, நீ இப்பதான் ஒரு ஆக்சிடென்ட்டை ரீசெண்டா பாத்திருக்க, அதனாலதான் உனக்கு ஏதோ ஹாலசேஷன் வந்திருக்கு போல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது எப்படி உங்களுக்கு தெரியும்னு சொல்ல பென் சொன்ன அப்படின்னா பென் மேல கோவப்படுறாங்க. பென் மேல எதுக்கு கோவப்படுறாங்க அப்படின்னா, இத
இது வந்து அவங்களுக்கு ஒரு தன்னை நம்பாம இப்படி ஒரு சொல்றானோ அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. பென்னு வந்து ரொம்பவே மன்னிப்பு கேட்குறான். சரின்னு சொல்லிட்டு பரவாயில்லன்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. ஆனா அவங்க சுத்தி இருக்கவங்கலாம் லாராவ ஒரு மாரி பேசுறாங்க. இந்த பொண்ணால தன்னோட வெக்கேஷன்லாம் இப்படி கேவலமா போதே அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கவங்கலாம் ஒரு மாரி பேச ஆரம்பிச்சுடுறாங்க லாராவ பார்த்துட்டு. லாராவால இத தாங்கிக்கவே முடியல. இருந்தாலும் என்ன பண்றது? அவள ரொம்ப டாக்ஸிக்ன்னு சொல்றாங்க. அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. அது கஷ்டமா இருக்கு. சரி என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறா அவளும். அப்புறம் ஒரு பொண்ணு வந்து லாரா கிட்ட பேசுறா. ஆ நான் லாரா கிட்ட பேசுறா. "நீ வந்து இந்த மாரி இந்த இந்த லேடி கிட்டயும், ரிச்சர்ட் கிட்டயும் ரொம்ப கவனமா இரு" அப்படின்னு சொல்றா. "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு விட்டுறா லாரா. சரி இதுக்கு மேல தான் எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவங்க கையில ஜிப்லாக் போட்டு அந்த ஹேரோட சாம்பிள் மட்டும் இருக்கு. அந்த ஆதாரம் மட்டும் இருக்கு. அத வச்சுட்டு சுத்துறாங்க. அப்போ திடீர்னு அவங்க ரூமுக்குள்ள போய் பாக்குறாங்க. பார்த்தா தான் தெரியுது. ஏதோ ஒரு பட்டன் ஏதோ ஒரு பட்டன் இருக்கு கீழ. அதாவது யாரோ லாரா ரூமுக்குள்ள வந்துட்டு போயிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு தன்னோட ஜன்னல் ஓரமா போய் நிக்கிறாங்க. யாரோ லாராவ தள்ளி விட்டுறாங்க. அங்க ஷிப்ல இருக்க ஸ்விம்மிங் பூல்ல. லாரா அடியில போறாங்க. அங்க ஸ்விம்மிங் பூல மூடவும் செஞ்சுடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா மூடிட்டே வருது. லாராவும் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு என்னைய காப்பாத்துங்க, காப்பாத்துங்கன்னு கத்துறாங்க. அது அப்படியே ஒரு டிஸ்ப்ளேவா வந்துட்டு இங்கிட்ட உள்ளக்க இருக்கிற அந்த ஸ்விம்மிங் பூலோட டிஸ்ப்ளே வந்துட்டு உள்ளக்க கேபின்குள்ள இருக்கிற ஒரு 4, 5 கெஸ்ட்டுக்கு தெரியுது. அவங்க பார்த்து லாராவ காப்பாத்துறாங்க. இதெல்லாம் எதுக்கு நடந்திருக்கு அப்படின்னா, அவங்ககிட்ட அந்த ஆதாரத்த பறிக்கிறதுக்காக இதெல்லாம் நடந்திருக்கு. இது நல்லாவே நம்ம லாராக்கு தெரியுது. அப்ப கண்ணு முழிச்சு பார்க்கவும் பென் சொல்றான், "இங்க பாரு பயப்படாத. உன் உயிருக்கு ஒண்ணுமே இல்ல. நாங்க காப்பாத்திட்டோம். உனக்கு எதுவும் பிரச்சனையா? எப்படி நீ வந்து விழுந்தன்னு?" கேட்க, "இல்ல, இல்ல. என்னை யாரோ தள்ளி விட்டாங்க. எனக்கு தெரியும்." "இல்ல, இல்ல. நீயா தான் விழுந்திருக்கன்னு" எல்லாருமே சொல்லி நம்ப வைக்க பார்க்குறாங்க லாராவ. ஆனா லாரா வந்துட்டு கன்ஃபார்மா சொல்றாங்க, "இல்ல. என்னை யாரோ தள்ளி விடுறாங்க. தள்ளி விட்டுருக்காங்க. தள்ளி விட்டாங்க. எனக்கு நல்லா ஃபீல் ஆச்சு." அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சுத்தி இருக்கவங்க யாருமே லாராவ வந்து நம்புறதா கிடையாது. அதனால லாரா திருப்பி எடுத்து தனியா உலாத்திக்கிட்டு இருக்கா. அதாவது அந்த பொண்ணோட ஃபோட்டோவ கையில சுத்திட்டு இருக்கா. அங்க வேலை பார்ப்பாங்கல்ல, அங்க ஷிப்ல வேலை பார்க்குறவங்கட்டலாம் போயிட்டு, "இந்த பொண்ணு தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? வச்சிருக்கீங்களான்னு?" கேட்டுட்டே இருக்க. அப்பதான் ரிச்சர்ட் வந்து ஒரு டாக்டர், ஆனியோட டாக்டர வந்து பார்க்குறாரு. "நீ வந்து பாரு, ஆம் அந்த பொண்ண பார்த்தோனே நீ வந்து போட்டு தள்ளிறணும். லாராவ நீ பார்த்தோனே நீ போட்டு தள்ளிறணும். அவ வந்து சுத்திக்கிட்டே இருக்கா. அங்கங்க சுத்திட்டு இருக்கா. ஏதோ நமக்கு எதிரா வேலை பார்க்குறா" அப்படின்னு. அப்ப நம்மளுக்கு அங்க கன்ஃபார்ம் ஆயிடுது. இது வந்து லாராவோட ஹாலுசினேஷன் கிடையாது. அந்த ஷிப்புக்குள்ள ஏதோ நடக்குது அப்படின்ட்டு. நம்ம லாரா அப்படியே சுத்திட்டே இருக்காங்களா, அப்போ கரெக்ட்டா அந்த கேபின் 10ல பார்த்த பொண்ண அப்படியே பார்க்குறாங்க லாரா. பார்த்த உடனே அவள பிடிச்சிடுறாங்க. "நான் உன்னைய பார்த்தேனே, நீ எனக்காக வந்து எந்த உண்மையும் நீ இங்க தான் இருக்க. நீ எனக்காக வந்து எந்த உண்மையும் சொல்லவே இல்ல. நீ யாரு? உன் பேர் என்ன? எதுக்கு இங்க சுத்திட்டு இருக்க? உனக்கு எதுவும் பிரச்சனையான்னு?" அவங்க கேட்க போக, அதாவது அவங்க பிடிச்சு கேட்குறாங்க. அப்போ அவங்க மண்டையில இருக்க அந்த பொண்ணோட மண்டையில இருக்க டோபமைய வந்து அவுத்துடுறாங்க. பார்த்தா ஆனை மாரி இருக்கு. அதாவது அந்த கேன்சர் பேஷண்ட் ஆனைக்கு வந்து முடி இருக்காது. அப்படியே பார்க்கறதுக்கு அச்சசலா ஆனை மாரியே இருக்கா அந்த பொண்ணு. "நீ யாரு? ஆனை மாரியே இருக்க. நீ ஆனையப்பா?" அப்படின்னு கேட்கறதுக்குள்ளயே அந்த பொண்ணு என்ன பண்றா, "இல்ல நான் எனக்கு இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. உன்னால தான் எல்லா பிரச்சனையும்" சொல்லிட்டு அந்த பொண்ணு நம்மளோட லாராவ தூக்கி அந்த கேபின் 10க்குள்ள இருக்கிற ஒரு என்ன சொல்றது? ஒரு ஸ்டோரேஜ் ரூம்ல கேபின் 10க்குள்ளயா இல்ல வேற இடத்துலயான்னு தெரியல. ஒரு ஸ்டோரேஜ் ரூம்ல அடைச்சு வச்சுட்டு போயிடுறா. அவளுக்கு லாராக்கு பிளட் எல்லாம் வருது. என்ன பண்றதுன்னு தெரியல. அவ அப்படியே தூங்கிடுறா. தூங்குன கொஞ்ச நேரம் கழித்து அதே பொண்ணு வரா. ஆனை மாரியே வரா. அதாவது மொட்டை தலையோட வரா. அதாவது ஹேர் வச்ச அந்த பொண்ணு ஆனை மாரி இப்ப மொட்டை தலையா ஏதோ கேன்சர் பேஷண்ட் மாரி ஆடி ஆடி அசைஞ்சு வரா. அவ வந்து நம்ம லாரா கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. நீ எதுக்கு சம்மந்தமே இல்லாம இதுக்குள்ள வந்து சிக்குன? அவ உன்னை கொன்றுவான்னு" சொல்றா. "யார் என்னைய கொன்றுவா? யார பத்தி நீ பேசுற? யார் என்னைய கொன்றுவா? நீ சொல்லு. யாராலயும் என்ன கொல்ல முடியாது" அப்படின்னு சொல்லி லாரா சொல்ல, "ரிச்சர்ட் உன்னைய கொன்றுவான்" அப்படின்னு. "ரிச்சர்ட் எதுக்கு என்னைய கொல்லணும்? நீ முதல்ல எதுக்கு ஆனை மாரி வேஷம் போட்டிருக்க? இல்ல ஆனை எங்க?" அப்படின்னு கேட்க, அவ வந்து சொல்றா. அதாவது அன்னைக்கு நைட்டு கொலை செய்யப்பட்டு தண்ணீல தூக்கி போட்டது ஆனைவ. ரிச்சர்ட் தான் ஆனைவ கொன்றுருக்கான். இந்த பொண்ணு ஆனைக்கு இந்த பொண்ண வந்துட்டு இந்த ரிச்சர்ட் வந்து ஆனைக்கு பதிலா நடிக்க வைக்கிறான். எதுக்காக நடிக்க வைக்கிறான்னா, அவனுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டான சொத்தெல்லாம் வந்து இந்த பொண்ணு வந்து ஆனைங்கிற வந்து தான் பொண்டாட்டி வந்து சொத்தெல்லாம் வந்துட்டு இந்த ஃபவுண்டேஷனுக்கே குடுக்க போறா. தனக்கு எதுவுமே எழுதி வைக்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஆனை மாரி மே மாசத்துல ஒரு பொண்ணு வந்து இருக்கிற ஒரு பொண்ண அவ சாயில இருக்க ஒரு பொண்ண ரெடி பண்ணி, அவளோட முடியெல்லாம் கட் பண்ணி, அப்பதான் அந்த முடி கட் பண்ணும்போது அந்த முடிய விட்ட அந்த அதோட சாம்பிள் தான் நம்ம
வச்சிருக்காங்க நம்ம லாரா. ஸோ அப்பதான் எல்லா உண்மையும் தெரிய வருது. சொல்றேன், இந்த பொண்ணு சொல்றா, இதெல்லாம் நடக்குது. நான் நினைக்கவே இல்ல. அவங்க என்னைய வந்து கையெழுத்து போட மட்டும் தான் ரிச்சர்ட் கூப்பிட்டாரு. ஆனா இந்த பொண்ண ஆனேங்க இந்த பொண்ண கொல்லுவாருன்னு நான் நினைக்கவே இல்ல. எப்படி அவர் பொண்டாட்டிய கொன்னாருன்னு எனக்கு தெரியல. அவ வந்து நாங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறத பார்த்துட்டா. அத பார்த்துட்டு அவ கேட்கும்போது அவள தள்ளி விட்டு ரிச்சர்ட் கொன்னுட்டான். அந்த அன்னைக்கு கொன்னு அவன வந்து கடல்ல தூக்கி போட்டான். அதத்தான் நீ வந்து பார்த்த அப்படின்னு சொன்ன உடனே லாராக்கு வந்து அப்ப நம்ம நினைச்சது சரிதான். இங்க ஏதோ பிரச்சனை இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ரத்த காயம் அப்படின்னு கேட்க அந்த ரத்த காயத்தை ரிச்சர்ட் வந்து அழிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இவ பேர் என்னன்னு கேட்டா கேரி அப்படின்னு சொல்றா. இவ சொல்றா, நீ இங்கே இரு, நீ வெளியே வராத லாரா, உன்னை அவ கண்டிப்பா கொன்றுவான். உன்னை வந்துட்டு டாக்டரும் அவனும் ரொம்ப தேடிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தோன்னே எனக்கு கொன்றுவாங்க. ஏன்னா உங்ககிட்ட அந்த பொண்ணு ஏன்னா உங்ககிட்ட என்னோட முடியோட சாம்பிள் இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதாவது அந்த சாம்பிள்னு சொல்றது அது வந்து ஒரு ஆதாரம் இருக்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால கண்டிப்பா உன்னை கொன்றுவாங்க. உன்னை விட மாட்டாங்க. நீ ஒரு ஜேர்னலிஸ்ட் வேற, கண்டிப்பா உன்னை விட மாட்டாங்க அப்படின்னு. அப்போ நீ உன்னைய மட்டும் உயிரோட வச்சுருவாங்களா அப்படின்னு அவன் கேட்க, இல்ல என்னை வந்து நான் ஆனே மாதிரி சைன் போட்டு கொடுத்தோன்னே என்னை விட்டுருவாங்க. வேற ஒரு அக்ரிமெண்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கான். அதாவது எல்லா சொத்துமே வந்துட்டு தன்னோட ஹஸ்பண்ட் ரிச்சர்டுக்கு போற மாதிரி அவன் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கான். அதை சைடு போட்டு நீ விட்டுருவான். எப்படி நீ நம்பலாம்? நீயுமே அவனுக்கு இருக்க ஒரு ஆதாரம் தான். நீ வெளியே என்னைக்காவது போய் உண்மையை சொல்லிட்டேன்னா அவனோட பொண்டாட்டியை கொண்டதே நீ பார்த்துருக்க. அதை நீ சொல்லிட்டேன்னா அவன் என்ன பண்ணுவான்? உன்னை கொல்லாம எப்படி விடுவான்? அப்படி பார்த்த உடனே எப்படி வச்சிருப்பான்னு நினைக்கிறியா? சாம்பிள் வச்சிருக்க ஆதாரம் வச்சிருக்க என்னையே அவன் வந்து கொல்லணும்னு நினைக்கிறான். அந்த என் பொண்டாட்டியை கொன்ன ஆதாரத்தை நீ பார்த்துருக்க. எப்படி உன்னை விட்டுருவான்னு நினைக்கிற? அப்ப என்னையும் கொன்றுவானா அந்த பொண்ணு கேட்க, ஆமா உன்னையும் அவன் கண்டிப்பா கொன்றுவான். அப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க அடுத்து யோசிக்கிறாங்க. சரி கேரி வந்துட்டு நீ கொஞ்ச நேரம் இரு, என்னைய அவன் தேடுறான், நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போங்க. அவன் போய் ரிச்சர்ட் கூட பேசுறான். தீபாவளியில தான் பட்டாசு வெடிக்கிறாங்க. இவன் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ திருப்பி வராங்க. அங்க அவர் மறைமுக இருக்கிறது ஸ்டோரேஜ் ரூம்ல லாரா வச்சிருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு அந்த கேரிங்கிற பொண்ணு வரா, ஆனே மாதிரி இருக்க பொண்ணு வரா. சரி என்ன பண்ணலாம் சொல்லு, என்ன பண்ணணும் சொல்லு, நான் பண்றேன் அப்படின்னு. நீ ஒண்ணும் பண்ண வேணாம், நீ வந்துட்டு நான் இருக்க இடத்த காமிச்சு கொடுக்காத, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்றேன். சரி எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தான் அப்படின்னு கேரி சொல்றான். எனக்கு ஒரு சின்ன பொண்ணு தான் இருக்கா, அவளை பார்த்துக்கணும். எனக்கு எந்த ஆபத்தும் வராம நீ என்னை காப்பாற்ற முடிஞ்சா காப்பாத்து. நான் உனக்காக வந்து இப்ப கொஞ்ச நேரத்துல வந்து கரை வந்துட போகுது. அந்த கரை வந்துடும். அந்த கரையில இருந்து இறங்கி எல்லாரும் அந்த சைன் போடுற மீட்டிங் இடத்துக்கு போவாங்க. அப்போ வந்து நான் உனக்காக திறந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கதவு திறந்து வச்சிருக்கேன், எப்படியாவது தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கேரி சொல்லிடுறா. ஓகேன்னு சொல்லிட்டு லாராவும் கேட்டுறா. கரை வர டைம் ஆகுது. இதுக்கு இடையில பென்னுக்கு வந்து சந்தேகமாயிடுது. ஓயாம பென்னு வந்துட்டு கேபின் 8க்கு போய் லாரா இருக்கான்னு செக் பண்ண, அங்க லாரா இல்ல, லாராக்கு பார்த்தா டாக்டர் இருக்காரு. லாரா தூங்குறாங்க. எப்ப வந்து பென் போனாலும் லாரா வந்து தூங்குறாங்க, அவனுக்கு உடம்பு சரியில்லை சொல்லிட்டு இது வந்து அவன் சந்தேகமும் படுது. ஏன்னா அவனுமே முன்னாடி பாஸ்ல ஜேர்னலிஸ்டா இருந்தவன். எல்லாரும் வந்துட்டு பெண்ணை கூப்பிடுறாங்க. பென் நீயும் வா, நம்ம கரைக்கு போய் இது பண்ணலாம். எல்லாரும் தனித்தனி ஷிப் வந்துருச்சு. கரையில வந்துட்டு கரைக்கு கொஞ்சம் தள்ளி பெரிய ஷிப் வந்து நின்றுச்சு. எல்லாரும் வந்துட்டு கூப்பிடுறாங்க எல்லாத்தையும், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க போய் நம்ம மீட்டிங் போலாம். நம்மளோட ஆனே வந்து சைன் போட்டு கொடுக்க போறாங்க எனக்கு அக்ரிமெண்ட்ல. நைட்டு வந்து ஒரு பெரிய பார்ட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்பதான் வந்துட்டு பெண்ணுக்கு வந்துட்டு பெண்ணு வந்து சொல்றான், இல்ல நான் வந்துட்டு லாராவை பார்த்துட்டு வந்துடுறேன், அவனை முடிஞ்சதும் அவனை கூப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கடகலன்னு போயிடுறான். யாராலையுமே அவன் பெண்ணை வந்து தடுக்க முடியல. சரின்னு சொல்லிட்டு பெண்ணு போறான். கரெக்டா வந்து லாரா தப்பிச்சு வராங்க. டாக்டர் கிட்ட லாரா மாட்டிக்கிறாங்க. டாக்டர் ஏதோ ஊசி வச்சிருக்கான் லாராவை குத்துறதுக்காக. அந்த ஊசியை பிடுங்கி பெண் வந்து தான் மேல குத்திக்கிறான். லாரா வந்து தப்பிச்சு போக சொல்றான். அந்த ஊசி குத்துனதுக்கு அப்புறம் அது வந்து ரத்த வாந்தி எடுத்துடலாம் பென். இதை பார்த்துட்டு லாரா ஓடி போறாங்க. ஷிப்ல இருந்து குதிக்கிறாங்க. வேகமா கரைக்கு நீச்சல் அடிச்சு, அவ்வளோ நீச்சல் அடிச்சு ஒரு கரைக்கு போயிடுறாங்க. அங்க இருக்க ஒரு பாலடைஞ்ச வீட்டை பாக்குறாங்க. அங்க வந்துட்டு நெருப்பை பத்து வைக்கிறாங்க, குளிர் காயிறாங்க.
இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வந்துட்டு லாராவால பென்ன காப்பாத்த முடியல. ஒரு சோகம் இருக்கு. ஆனா, அவங்களால கேரிய காப்பாத்த முடியும். ஆனேவா நடிச்சிட்டு இருக்க கேரிய காப்பாத்த முடியும். இந்த ரிச்சர்ட் என்ன பண்றான், ஆனேவ கூட்டிட்டு ஒரு மீட்டிங் போறான். அங்க வந்து ஆனேவோட பிஏவும் வந்துடுறாங்க. பிஏவும் ஆனேவ பார்த்து சந்தேகப்படுறாங்க. ஆனே வந்து நம்ம ஆனே வந்து இப்படிதான் இருப்பாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டுருக்காங்க. அப்பதான் அவன் வந்து சைன் போட சொல்றான். ஏன் அவன் மீட்டிங்ல இருக்கோம், ஏன் இப்படி அவசர அவசரமா சைன் போட சொல்றீங்க? அவங்க நிபந்தனமா சைன் போட்டோம். எதுக்காக அந்த முடிவு எடுத்தீங்க? அப்படின்னு ஆம் அவன் ரிச்சர்ட் வந்து பேச சொல்றான். ஆனேவா நடிக்கிற கேரிய பேச சொல்றான். அவ வந்து பேசுறா. "இல்ல நான் வந்து அ இருக்க மாட்டேன்னு நெனைக்கிறேன். எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்ல. நான் வந்துட்டு என்னோட சொத்த எல்லாமே என்னோட ஹஸ்பண்டுக்கு நான் குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட்டு குடுத்துடுறா. சைன் போட்டு குடுத்த விட்டு இவன் மறைமுகமா வந்துட்டு ரிச்சர்ட் வந்து டாக்டர்ட்ட கேட்குறாரு. "என்னாச்சு? லாராவ கண்டுபிடிச்சீங்களா?" அப்படின்ட்டு. டாக்டர் சொல்லுது, "லாரா தப்பிச்சு போயிட்டா. இந்த எனக்கு என்னமோ இவ உயிரோட இருக்க மாட்டா. ஏன்னா, அவ்ளோ பெரிய ஷிப்ல இருந்து அவ கடல்ல குதிச்சிருக்கா. ஆ குளிருது வேற. அந்த டிகிரில உயிரோட இருக்க வாய்ப்பில்ல. அப்படியே இருந்தாலும் நம்மள கண்டுபிடிக்க வாய்ப்பில்ல அப்படின்னு சொல்லிறா. சரின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. ஆனா ரிச்சர்ட் என்ன சொல்றான்னா, இவ சைன் போட்டு முடிச்சுட்டா, இன்னைக்கு நைட் பார்ட்டி வரைக்கும் நம்ம இந்த கேரி பொண்ண இங்க எல்லாமே வந்து எனக்கு சாதகமா நடந்துருச்சு. நீங்க நைட்டு பார்ட்டி வரைக்கும் தான் இந்த ஆனிவா நடிக்கிற கேரி பொண்ண நம்ம உயிரோட வச்சிருக்க போறோம். நானும் சேர்ந்து, இல்ல நீ வந்து உனக்கு எப்ப சான்ஸ் கிடைக்குதோ, இந்த பொண்ண போட்டு தள்ள போற அப்படின்னு சொல்லிர்றான். கேரிக்கு வந்து வெறிஞ்சு போயிருது. அப்ப நம்மள உயிரோட விட மாட்டாங்க. நம்ம கையெழுத்து போட்ட வரைக்கும் நம்மள வச்சிருப்பாங்க. லாரா சொல்றது சரிதான்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டே இருக்கா. அப்போ ஒரு பார்ட்டியும் நைட் அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. அரேஞ்ச் பண்ணி அப்ப வந்துட்டு இப்ப லாரா வந்துட்டு ம் அ ஒரு வந்துடுறாங்க. கண்டுபிடிச்சு எப்படியோ வந்துடுறாங்க. லாராவும், ஆனியோட பிஏவும் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்ப பிஏ வந்துட்டு செக்யூரிட்டிக்கு ஃபோன் பண்ண பாக்குறாங்க. லாரா வந்துட்டு கெஞ்சுறா. "இங்க பாருங்க, ஃபோன் போட பாக்காதீங்க. ஆனி வந்து இறந்துட்டாங்க. நீங்க ஆனேவா நினைக்கிறது ஆனே கிடையாது." பிஏக்கு வந்து அதிர்ச்சி ஆயிடுது. என்ன சொல்ற? ஆமா, நீங்க அன்னைக்கு நைட் என்னைய கூப்ட்டு போனீங்கல்ல, அவங்க வந்து எங்க கூட பேச விரும்புறாங்கன்னு. அவங்க என்கிட்ட காட்டுன அக்ரீமெண்ட் வேற. இன்னைக்கு ஆனி சம் அ ஆனி சைன் போட்ட அக்ரீமெண்ட் வேற. அது ஆனவே கிடையாது. கேரின்னு சொல்லிட்டு உண்மைய சொல்லிடுறாங்க. அந்த அக்ரீமெண்ட்டையும் குடுத்துடுறாங்க. அப்ப படிச்சு பார்த்துட்டு பிஏ கூட நம்பிற நீ நீ பிஏ கூட நம்பிர்றா. அப்ப ஆமா, இந்த மாரி ஒரு அக்ரீமெண்ட்ட தான் ஆனி வந்து ரெடி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிர்றா. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணணும்னு கேட்க, நீங்க மீட்டிங் மட்டும் நடக்கட்டும். இன்னைக்கு பார்ட்டி நம்ம பார்த்துக்கலாம். என் கூட நீங்க துணையா இருங்கன்னு" சொல்லிட்டு பிஏவும் இவள கூட்டு சேர்த்துக்கிட்டு நம்ம லாரா. கரெக்ட்டா மீட்டிங் நடக்குது. எல்லா கெஸ்ட்டும் இருக்காங்க. லாராவும் இருக்கா. லாரா இருக்கிறத ரிச்சர்டும் பார்க்கல. அந்த டாக்டரும் பார்க்கல. இப்ப பேசிட்டு இருக்காங்க. ஆனய வந்து பேச சொல்றாங்க. தன்னோட சொத்த எல்லாம் ஹஸ்பண்டுக்கு எதுக்காக குடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச சொல்றாங்க. அப்ப லாரா எந்திரிச்சு, "ஆ இந்த இந்த அக்ரீமெண்ட் ஆனே மேம் ரெடி பண்ணவே இல்ல. சொல்லுங்க ஆனே மேம்" அப்படின்னு சொல்ல, அங்க கேரியா இருக்கிற ஆனேவும், "ஆமா, ஆமா. நான் கையெழுத்து போட்ட அக்ரீமெண்ட் நான் ரெடி பண்ணதே கிடையாது. லாரா கையில வச்சிருக்கது என்னோட அக்ரீமெண்ட். அவ பேசுவா பாருங்க" அப்படின்னு சொல்ல, ரிச்சர்ட் விடவே மாட்டேங்கிறா. "இல்ல, இல்ல அவ பேசுவா பாருங்கன்னு" சொன்னே, "ஆமா. நான்" சொல்லி எல்லாரும் சரி பேச விட சொல்றாங்க. "ரிச்சர்ட் நீ அமைதியா இரு. ஆனியோட கெஸ்ட் தானே லாரா. அவள தானே அவங்க பேசணும்னு ஆசைப்படுறாங்கன்னு" சொல்றாங்க. "அவ என்னமோ வச்சிருக்கா பாரு அக்ரீமெண்ட்ட பேசட்டும். என்ன பேசணுமோ பேசட்டும் விடு" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. இவளும் பேசுறா. ரிச்சர்ட் வந்து எவ்வளோ தடுக்க முயற்சி பண்றான். ஆனா வந்து லாரா வந்து அக்ரீமெண்ட்ட படிக்கிறா. அந்த அக்ரீமெண்ட்ல வந்துட்டு தன்னோட சொத்து எல்லாமே ஃபவுண்டேஷனுக்கே போவதாகவும் இருக்கவும், ஒரு பைசா கூட தன்னோட ஹஸ்பண்ட் ரிச்சர்ட்க்கு குடுக்க மாட்டேன்னு சொல்றதும் அந்த அக்ரீமெண்ட்ல அப்படியே இருக்கிறது தெளிவா தெரியுது. ரிச்சர்ட் உடனே என்ன பண்ணிடுறான், அந்த ஆணையவா நடிச்சிட்டு இருக்க பொண்ணு மேல கத்தி வச்சு கூப்ட்டு போயிடுறான். "இவள நீ கொல்லாம விட மாட்டேன் பாருடா" அப்படின்னு கூப்ட்டு போயிடுறான். எப்படியோ பிஏவும் நம்மளோட லாராவும் சேர்ந்து ரிச்சர்ட்ட கொலை பண்ணிடுறாங்க. ரிச்சர்ட்ட கொலை பண்ணி நம்மளோட அந்த கேரிய வந்து காப்பாத்திர்றாங்க. சரி தற்காவற்காக தான் கொலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ்லயும் வந்துருது. ஸோ நம்மளோட லாராவோட பயணம் இனிதே தொடங்கும் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. எப்படி லாரா நம்ம கேரிய காப்பாத்திட்டாங்களா? சொன்ன மாரியே லாரா வந்து நம்ம கேரிய காப்பாத்திட்டாங்க. ஆ இதே மாரி எங்களோட ஜர்னலிஸ்ட் பயணம் தொடரும்னு வந்து போடுறாங்க. இதான் இந்த படத்தோட முழு விளக்கம். எப்படி இருந்துச்சு? வுமன் இன் கேபின் 10 ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு நெனைக்கிறேன். சரி வேற ஒரு கதையில நாளைக்கு சந்திப்போம்.